ஓகே. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டீகோடர். டீகோடர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட். காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்புட் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதோ உடனே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து அவுட்புட்டில் வந்து தெரியும். இன்புட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா டக்குன்னு உடனே இமிடியேட்டாக வந்து அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்டில் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் அந்த பக்கம் வரும்போது இந்த சிஎல்சிக்கும் இந்த அதாவது காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்டுக்கும் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட்டு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்புட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக அவுட்புட்டும் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போதைக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த டிமக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎல்சி காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட். ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட்ஸ் வந்து எப்படி தரும்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டிமல்டிப்ளெக்சரில் தெரியும் இன்புட் வந்து எப்படி தருவோம்னா 2n தருவோம். இந்த இடத்துல வந்து இன்புட் வந்து பார்த்திங்கன்னா n கொடுப்போம். என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 2n இருக்கும். 2n அவுட்புட்ஸ் வச்சுருக்கும், n இன்புட்ஸ் வந்து வச்சுருக்கும். இதுதான் வந்து இது டீகோடர். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டீகோடர்ஸ் தான் முக்கியமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னதுன்னா 2x4 என்கோடரும் டீகோடரும் 3x8 டீகோடர் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். 2x8 வந்து பார்த்திங்கன்னா 2ன்றது வந்து இன்புட்டு, 4ன்றது வந்து அவுட்புட்ஸு. கரெக்டாக? ஏன்னா n இன்புட் கொடுத்தா 2n அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். 2 இன்புட் n இன்புட் தரோம், 2n வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். 3ன்ற ஒரு இன்புட்டை கொடுத்தா நமக்கு 2n வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். 8 வந்து கிடைக்குது, ஏன்னா 2/3 இல்லை. ஓகே, இந்த ரெண்டு இதுதான் நம்ம மோஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம ஐசி வேல்யூஸ் வந்து கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த 2x4க்கும் 3x8க்கும். 2x4ல் ஐசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் இல்லை அந்த சிப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம ஐசின்னு சொல்லுவோம். அந்த ஐசி நம்பர் எப்படி இருக்குன்னா 74 IC 139. ஸோ அந்த 139ன்ற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து 2x4. நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டேரெக்டாக 2x4 டீகோடர்னு கொடுக்காம இந்த நம்பர் கொடுத்துட்டு 74 IC 139 அந்த டீகோடர் வச்சு சால்வ் பண்ண சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு இந்த 139 டீகோடர்னால் நம்மளுக்கு 2x4 டீகோடர்னு தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளுக்கு ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த 2x4ல் இருக்குது. 3x8ல் வந்து 2 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 74 IC 138ன்னு ஒன்று இருக்குது. 138ன்னு 74 LS 138ன்ற ஒரு டீகோடர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 138. இதில் இந்த 138க்கு மட்டும் வந்து 3x8 மல்டிப்ளெக்ஸர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். டீகோடர் மாதிரி கிடைக்கும். 138க்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 3x8 டீகோடர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்மளுக்கு 139 கேட்டாங்கன்னா அது வந்து 2x4, 138ன்னு கேட்டாங்கன்னா அது வந்து 3x8 டீகோடர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு இதோட சர்க்கியூட் டயக்ராம் இந்த ட்ரூத் டேபிளில் அப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு 2x4 வரையும் பார்ப்போம். கொஸ்டின் வரும்போது வேணால் நம்மளுக்கு இது 3x8ல் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து 2x4 வரையும் பார்த்துடலாம். 2x4 டீகோடர் நான் சிம்பிளாக வந்து நான் டிசின்னு சொல்லிக்கிறேன். டிசின்றது வந்து டீகோடர்னு வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் ஒன்று போட்டுக்கிறேன். உள்ள 2x4 டிசின்னு போட்டுக்கிறேன். டிசின்றது இந்த இடத்துல டீகோடரை ரெப்ரசன்ட் பண்ணணும். 2 இன்புட் தரணும். எத்தனை இன்புட் தரணும்? 2 இன்புட் தரணும். அவுட்புட் வந்து எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் வந்து கிடைக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து டிமல்டிப்ளெக்சரில் பார்த்துருப்போம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லைன்ஸ் தரும். அதுதான் வந்து எத்தனை சோர்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். இதுக்கு அந்த இடத்துல வந்து இப்போ என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனேபிள்னு ஒன்று கொடுக்குறோம். எனேபிள், இந்த சோர்ஸ் பெரிய வந்து எனேபிள். இது மென்ஷன் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி. பட் ஆனால் வந்து பெட்டர் வந்து மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். எனேபிள், இந்த கீழே இருக்க செலக்ட் லைன் பேர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் வந்து பார்க்கலாம். சாரி, இன்புட்ஸ் வந்து பார்க்குறேன். இன்புட்ஸ் வந்து நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஏபின்ற சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கீழே வந்து இந்த எனேபிள் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது செலக்ட் லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு இந்த ஏபின்றது வந்து இந்த இடத்துல இன்புட்ஸாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டிமார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2n இன்புட்ஸ் வந்து தருவோம். கரெக்டாக 2n வந்து இன்புட்ஸாக தரும். ஒரே ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும் டிமல்டிப்ளெக்சரில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா n இன்புட்ஸ் தரும். அதே நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2n அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஏபின்ற சோர்ஸ்லேருந்து எனக்கு இன்புட்ஸ் வரதான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D0, D1, D2 அண்ட் D3. டி மல்டிப்ளெக்சர் மாதிரியே தான் இருக்கும். என்ன, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த செலக்ட் லைன்ஸ் வந்து நம்ம கீழே வரையுமா, இந்த இந்த ஏன்ற பி சோர்ஸஸ் வந்து நம்ம செலக்ட் லைன்ஸ் எடுத்துப்போம். இந்த எனேபிள் வந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துப்போம். அதாவது நம்மளுக்கு சம்திங் ஒய்ன்ற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அதே இந்த அவுட்புட்ஸ் இந்த D0, D1, D2, D3 வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். ஸோ டிமல்டிப்ளெக்சருக்கு அப்படியே கொஞ்சம் திருப்பணமா அந்த இன்புட்டு அவுட்புட்டு இந்த செலக்ட் லைன்ஸ்லாம் அப்படியே டேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வேறு, இது வேறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து இந்த ட்ரூத் டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து சோர்ஸ் வந்து தெரியும், ஏ பின்ற சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு இன்புட்ஸ் கிடைக்க போகுது. நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா D0, D1, D2 அண்ட் D3. ஏன்னு இந்த ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் தருவோம், 2n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். 2 இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு 4 அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ 0, 0, 1, 1, 0, 1, 0, 1. இப்போது இந்த D0, D1, D2, D3 வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா, இது வந்து நம்ம டெசிமல் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எடுத்துப்போம். 0, 0 வந்து பார்த்தீங்கன்னா D0 வேல்யூவா, அப்போ இந்த இடத்துல வந்து 1 போட்டுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, 1ன்னு கிடைக்கும். 0, 1 வந்து எதோட டெசிமல் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ஓட டெசிமல் இண்டெக்ஸ் வேல்யூ. 1, 0 வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி 2க்கு கிடைக்கும். 1, 1 வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு கிடைக்கும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 போட்டுருங்க. 0, 0, 0, இந்த இடத்துல ஒரு 0, இங்கே 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 ஒரு 0. ஓகேவா? அடுத்து இப்படி தான் நம்மளுக்கு இன்புட்ஸும் அந்த இடத்துல அவுட்புட்டை ஃபில் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே ஒய்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. சம்மேஷன் எம்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு எஸ்ஓபி. 1, 5, 4, 7 இப்படின்னா ஒரு கொடுத்துட்டாங்க. y = இந்த சம்மேஷன் ஆஃப் எம்ன்ட்டு. இவங்க இதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 3x8 வந்து 3x டீகோடரில் வந்து இவங்க பிளாட் பண்ண சொல்கிறாங்க. 3x8 டீகோடர். ஓகே, நம்மளுக்கு வந்து வேல்யூஸே கொடுத்துட்டாங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக வந்து இது சர்க்யூட் டயக்ராம் போயிடலாம். பட் எக்ஸாமில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா ட்ரூத் டேபிள் மாதிரி ஒன்று வரைஞ்சிடணும். ஏன்னா அந்த ட்ரூத் டேபிளுக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது. எத்தனை 3 இன்புட் இருக்கா, எத்தனை அவுட்புட் இருக்குது, 8 அவுட்புட் இருக்குது. ஸோ அந்த இன்புட் தர சோர்ஸஸ் வந்து ஏ, பி, சின்னு எடுத்துக்கிறேன். அவுட்புட்ஸ் வந்து D0, D1, D2, D3, D4, D5, D6,
அண்ட் ஃபைனலி D7. ஸோ இவ்வளோ பெரிய இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவுட்புட்ஸ் வந்து 8 இருக்கணும், இன்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் 0 0 அந்த வேல்யூஸ் வந்து நான் போட்டுக்கணும். இன்புட்ஸ் 0 0 0 0 1 1 1 1. இப்போ அந்த பிக்கு வந்து 0 0 1 1 0 0 1 1. இப்போ அந்த சிக்கு வந்து நான் அப்படியே ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்றணும். 0 1 0 1 0 1 0 1. ஓகே. அடுத்து இப்போ இந்த D0 D1 D2 அந்த வேல்யூஸ்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது எப்படி ஃபில் பண்ணுறதுனா, நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 1 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இந்த 1 5 4 7 அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அதுவும் எந்த இடத்துல எனேபிள் பண்ணணும்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் டெசிபிள் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து, ஏன்னா இப்போ இது வந்து 0 ஆகிடுமா. ஸோ இப்போ 0ல் வந்து எந்த வேல்யூவும் தரல. அப்போது இதிலிருந்து இந்த 7 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும், 0வாகவே இருக்கும். அடுத்து 1ல் வந்து நான் இன்புட் கொடுத்துருக்காங்களா? ஆமாம். 1 மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து 0 போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 0ன்னு வந்து போட்டு சைடில் ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல 0 0 0 0ன்னு ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்து 4 5 தான் இருக்குது. ஸோ அப்போனா வந்து இந்த எலமெண்ட் வந்து 2ஆக இருக்கும், 2 எல்லாமே வந்து 0வாக இருக்கும். அடுத்து 3ஆக இருக்கும், 3யோட எல்லா வேல்யூவும் வந்து 0வாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு 4 வந்து போட்டாகணும். 4 வந்து எப்படி போடணும்னா, கரெக்டாக இந்த காலமையும் இந்த ரோவையும் வந்து மீட் ஆகிற இடமா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இந்த 4 வந்து மீட் ஆகும், அதே இந்த இடத்துலையும் வந்து அந்த 4 வந்து நம்மளுக்கு மீட் ஆகும். ஸோ டெசிமல் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 போட்டுக்கின்னு மிச்சம் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 அதேமாரி பக்கத்தில் வரும், மிச்சம் எல்லாமே 0 ஆக்கிக்கலாம். அண்டு ஃபைனலாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7, கடைசியாக இருக்கிற நம்பர். இது வந்து நான் 1 எடுத்துக்கிறேன், மிச்சம் எல்லாம் 0 ஆகிடும். 6 ஃபுல்லாகவே 0 ஆகிடும், ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே எனேபிள் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரூத் டேபிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டயக்ராம் வந்து வரையணும், சர்க்கியூட் டயக்ராம், ஐ மீன் அந்த பிளாக் டயக்ராம். ஓகே, இது என்னன்னு நான் சொல்லிட்டேன், 3x8 டிசின்னு சொல்லிட்டேன். டிசின்றது டீகோடரை குறிக்கும். ஓகே, மொத்தம் எத்தனை இன்புட் தரணும்? 3 இன்புட் தரணும். 1 2 3. இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அவுட்புட் தரணும்? 8 அவுட்புட் தரணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ சீக்வென்ஷியலாக நான் வந்து என்ன தரேன்னா 0லேருந்து 7 வரையும் தரேன். 0 1 2 3 4 5 6 அண்ட் ஃபைனலாக 7. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபியில் கொடுத்துருக்காங்க. எஸ்ஓபின்னு என்னது? சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸு. அதாவது வெளியே இருக்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மாக இருக்கும், கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஆர்கேட் வந்து ஒன்று வரைஞ்சிப்போம். ஆர்கேட் எதுக்காக வரைகிறோம்? ஏன்னா இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம எந்த கேட் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆர்கேட்டு தான். ஸோ இப்போ ஆர்கேட்டில் எந்தெந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னபிளாக இருக்கோ, ஐ மீன் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு 1 கிடைக்குதோ அந்தந்த நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துப்போம். ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது அண்ட் 7 இருக்குது. அது மட்டும் தான் இந்த ஆர்கேட்டுக்குள்ளே இன்புட்ஸாக தருவோம். ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது அண்ட் 7 இருக்குது. ஸோ இவங்கள மட்டும் தான் நம்ம இந்த ஆர்கேட்குள்ளே கொடுப்போம். இதுதான் வந்து அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த y ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் 1 4 5
அண்ட் 7ன்ட்டு. மிச்சம் இருக்கிற இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா வந்து 00ன்னு கீழே வந்து போட்டுக்கலாம். 00ன்னு பக்கத்தில் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இது கனெக்ட் ஆகலைன்ட்டு எல்லாமே ஜீரோக்ஸ் வருதுன்ட்டு. இல்லைனா வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். 10ன்னு போடலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். பெட்டர் வந்து நம்ம எதுவுமே போடாமல் விட்டுடலாம். எதுக்கு அவுட்புட் கிடைக்குதோ அது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அவுட்புட் கிடைக்குது. இதுவே இன்புட்னா வந்து நம்ம இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கோடு போட்டு 0ன்னு 1 கீழே வந்து வரைஞ்சிருப்போம். ஏன்னா வந்து இதுக்கு எல்லாமே வந்து எந்த ஒரு இன்புட்டும் தரலன்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியாக இருக்கும். A, B and C. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனபிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு 8x4 மல்டிப்ளெக்ஸரை சாரி 3x8 டீகோடரை வந்து நம்ம இதில் பண்ணுறது, SOP வச்சு பண்ணுறது. இப்போ இன்னொன்று வந்து என்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து 3x8 மல்டிப்ளெக்ஸர் வச்சு மன்னிச்சிடுங்க, மல்டிப்ளெக்ஸர்னே வந்து 3x8 டீகோடர், நான் டிசினே ஸ்மாலாக கூப்பிட்டுறேன். ஸோ இந்த டிசின்றது வந்து டீகோடரை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த 3x8 டீகோடர் டிசி வந்து நான் வேறு எப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 16 நம்பர்ஸ் வச்சு அது கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த மல்டிப்ளெக்ஸில் வந்து பார்த்துருப்போம், 16 நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. 16 நம்பருக்குள்ளே இருக்கிறது அது வந்து அவங்க 8x1 மல்டிப்ளெக்ஸர் வச்சு பண்ண சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம அதை எப்படி பண்ணோன்னா, நம்ம வந்து ஒன்று ஏ பார்னு வச்சுருப்போம், கீழே வந்து ஏன்னு வச்சுருப்போம், மேலே வந்து இந்த பி, சி அந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் போட்டு பண்ணியிருப்போம். இதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி 16க்கு பண்ணியிருக்க மாட்டோம், 8க்கு தான் பண்ணியிருப்போம். அந்த சம்மை நம்ம ஒன்றும் பார்க்கல. அது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 8க்கு தான் வச்சு பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, 8 இன்புட்ஸ் வந்து, அதாவது 8 நம்பருக்குள்ளே இருக்கிற இன்புட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அவங்க 4x1 மல்டிப்ளெக்ஸர் வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 4x1 மல்டிப்ளேயர் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் செப்பரேட் சோர்ஸாக எடுத்துகிட்டு பிஎன்சியை வந்து நம்ம செலக்ட் லைன்ஸாக வச்சு அந்த சம் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இதையும் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு அந்த இது யூஸ் பண்ணோம், சிஎல் காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்டை. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 காம்பினேஷனல் சர்க்யூட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல 2 டீகோடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். Y1 அப்போ இன்னும் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, அண்ட் தென் 11 இருக்குது, 13 இருக்குது. ஸோ 13 இந்த 8 1 நம்பர்ன்ற வந்தாலே தெரியும், மொத்தம் நம்மளுக்கு 16 இன்புட்ஸ் வந்து கிடைக்குது. 16 இன்புட்ஸ்குள்ளே தான் இந்த 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம 8 இன்புட் எடுத்தால் 0 to 7 தான் கிடைக்கும். ஸோ நம்ம 0 to 15 எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த 8, 10, 11, 13ன்ற நம்பர்லாம் கவர் ஆகும். இது வந்து Y1. Y2 என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை 2 வேரியபிள் இருக்குது. ஸோ Y2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் தரலை, எஸ்ஓபியாக தரல, பிஓஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. பிஓஎஸ்ன்றது வந்து நம்ம பைன்னு போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ்னு. பை கேபிட்டல் எம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போது ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த 3x8 டீகோடர் 2 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். 3 இன்புட் வாங்கி எத்தனை அவுட்புட் தரோம்? 8 அவுட்புட் தரோம். ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 டீகோடரை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். லெட்டஸ் சே இது வந்து 3x8 டீகோடரில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. கீழே வந்து இன்னொரு டீகோடர் வந்து வரைஞ்சிக்கிறேன்.
3x8 டீகோடர் இரண்டாவது நம்பர். ஸோ டீகோடர்னால் உங்களுக்கு இந்த 3x8 டீகோடரோட இது எத்தனை இன்புட்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். 3 இன்புட்ஸ் தரும். 1 2 3. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு 4ஆவதாக ஒரு இன்புட் வந்து நம்ம தருவோம். அதுதான் வந்து எனபிளாக இருக்கும். நம்ம கீழே கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா எனபிளில், அதே தான் நம்ம இந்த இடத்துல இப்போ மேலே வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் கீழே இருந்த அந்த 4 கீழே இருக்கிற இந்த 3x8 டீகோடர் இருக்கும். 4 இன்புட்ஸ் வந்து தருவோம். 3 இன்புட்ஸ் வந்து ரியலான இன்புட்ஸு, ஒரு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனபிளோட இன்புட்டாக இருக்கும். ஓகே, இப்போது 3 இன்புட் ஆச்சு. இப்போது சைடில் 8 போடணும். 0 1 2 3 4 5 6 7. 0 1 2 3 4 5 6 and 7. 7 இன்புட் வந்தாச்சா. நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த 7க்கு அடுத்த நம்பர்லேருந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது 8லேருந்து 8 9 10 11 12 13 14 15. 8 9 10 11 12 13 14 அண்ட் ஃபைனலாக 15. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்புட்ஸ் எப்படி தர்றதுன்னு பார்க்கலாம். இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல வந்து ஏபிசியை வந்து நம்ம இன்புட்ஸாக எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏபிசி வந்து லைனாக கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஏ இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதை வந்து பி இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இன்புட் வந்து நீங்கள் வெர்டிக்கலாக சுற்றி கொடுத்தாலும் சரி, ஹாரிசாண்டலாக கொடுத்தாலும் சரி, பிரச்சனை எதுவும் கிடையாது. பட் ஆனால் கரெக்டாக கொடுத்துடணும். ஏபிசி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது இன்புட்டாக நான் எனபிள் தரேன். இந்த எனபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். இந்த 3 இதுக்கு எனபிள் வந்து இந்த இடத்துல எப்போவுமே என்ன வேல்யூ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஏன் 0வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 0 வந்தால் தான் இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இப்போ பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்டில் இருக்கிறது பின்னு எடுத்துக்கிறேன், தேர்டில் இருக்கிறது நான் சின்னு எடுத்துக்கிறேன், ஃபைனலாக இருக்கிறது வந்து நான் எனபிளாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த இந்த இதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து இருக்குது. எனபிள் வந்து 0 முன்னாடி ஹையஸ்ட். இது வந்து எனபிள் தான் இந்த இடத்துல ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குது. 0 வந்து எனபிள் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக கன்சிடர் பண்ணால் அது வேல்யூ 0 கொடுத்தாலும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 0 கொடுத்தா. பட் 1 கொடுத்தா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏ வந்து நான் ஃபஸ்ட் பொசிஷன் கன்சிடர் பண்ணிங்கன்னா எனக்கு 2/0 கிடைக்கும். 2/0 வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட்டு இது பியோட வேல்யூ வந்து 2/1 இருக்கும். 2 வேல்யூ 1 வேல்யூ என்னது 2 இருக்கும். சி வந்து பார்த்தீங்கன்னா 2/2 இருக்கும். 2/2 வேல்யூ என்னது 4. இந்த எனபிளோட வேல்யூ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அப்போ 2/3 வந்து என்னது 8 இருக்கும். ஸோ அடுத்து வர 8 சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனபிளோட வேல்யூ 1 இருக்கும். ஃபஸ்ட்டு 8 சைக்கிளுக்கு எனபிளோட வேல்யூ 0, நெக்ஸ்ட்டு 8க்கு எனபிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அப்போ தான் வந்து இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த செகண்ட் டீகோடர் வந்து வரைகிறோம். ஸோ அது எப்படி நம்ம இந்த சம்மு முடிச்சிட்ட பிறகு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஓகே, இப்போ எனபிளோட வேல்யூ வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏவோட வேல்யூ என்னவா எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் 4 ஆல்டர்னேட்டிவாக வரும். 0 1 0 1ன்ட்டு. பியோட வேல்யூ அதே மாதிரி தான் என்னவா கிடைக்கும்னா எனக்கு 0 0 1 1 கிடைக்கும். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 0 0 0 4 0, அதுக்கப்புறமா 4 1 கிடைக்கும். எனபிள் இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0வில் இருக்கும். ஸோ நான் எனபிள் வந்து நான் எப்பவுமே 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் 0 1ன்னா என்ன பண்ணால் எனக்கு ஒரு நாட் கேட் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து எனக்கு 0 வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது எனபிளோட இது வேல்யூ வந்து நீங்கள் சொல்லிவிடுவேன். எனபிளுக்கு வந்து ஹையஸ்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது. ஏக்கு வந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குன்னு சொல்லணும். எது சொல்கிறோமோ இல்லையோ எனபிளுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்துருக்க அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து தப்பாகிடும்.
ஸோ ஓகே, எனபிளோட வேல்யூ வந்து நான் இந்த இடத்துல இப்போ 0வாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கம்பைன் ஆகி காம்பினேஷன்ஸில் வரும்போது நம்மளுக்கு இந்த 0லேருந்து 7 வரையும் கிடைக்கும். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆறு ஃபஸ்ட்டு வந்து நான் எஸ்ஓபி வந்து முடிச்சிடுறேன். எஸ்ஓபிக்கு நான் என்ன பண்ணணும், நாட் ஆர் கேட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த டேர்ம்ஸை கனெக்ட் பண்ணுற ஆப்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. நம்ம லாஜிக் கேட்ஸில் எந்த கேட் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் தரும்னு பார்த்தீங்கன்னா அது ஆர் கேட்டு தான். ஸோ கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 0, 1, 4, 8, 10, 11, 13 அப்படின்னு இருக்குது. ஸோ 7 இல்லை 7க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வந்து யார் யாருன்னு பாருங்கள். 0, 1, 4 இருக்குது. அப்போ இது வரையும் கனெக்ட் பண்ணால் இப்போதைக்கு போகலாம். 0, 1 அண்டு வேறு யார் இருக்கான், 4 இருக்கான். 4 வரையும் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணலாம். மிச்சம் ரெஸ்ட் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் செகண்ட் இதுக்கு வரேன், டீகோடருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர் கேட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது 8க்கு இல்லை 8க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கணும். 8, 10, 11, 13 இருக்குது. அதை வந்து கனெக்ட் பண்ணணும். 8, 10, 11, 13. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கரெக்டானு பார்த்துக்கலாம். 8, 10, 11, 13. 8, 10, 11, 13 இது வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேர்மை வந்து எந்த ஆப்ரேட்டர் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர், அதாவது மல்டிப்ளிகேஷன். நம்மளுக்கு லாஜிக் கேட்ஸில் மல்டிப்ளிகேஷன் தர லாஜிக் கேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டு. ஓகேவா, கீழே அதேமாரி ஒரு அண்டு கேட் வரைச்சிக்கிறேன். ஓகே, 0லேருந்து 7 வரை இருக்கிற நம்பர்ஸ் வந்து இந்த மல்டிப்ளெக்சரில் ஐ மீன் பிஓஎஸில் இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது. என்னென்ன இருக்குன்னா 2, 3, 5, 6, 7 5 நம்பர் இருக்குது. 2, 3, 5, 6, 7 2. நான் அதை வந்து வேறு கலரில் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கலர் ஓகே தான். 2, 3, 5, 6, 7 3, 5, 6, 7 5, 6 and 7. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம்னா 5 இன்புட் வந்து நான் இந்த கேட்டுக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளால் இந்தமாரி 5 இன்புட்ஸ் வந்து நம்ம ஒரே கேட்டு கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். மேக்ஸிமமாக நம்மளால் ஒரு கேட்டுக்கு 5 இன்புட்ஸ் வரையும் நம்மளால் தர முடியும். ஐ மீன் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் 5 இன்புட்ஸ் வரையும் நம்மளால் தர முடியும். மேக்ஸிமம் 5 இன்புட்டு, மினிமம் வந்து 2 இருக்கணும் கேட்ஸ் பொறுத்து. இதுவே நாட் கேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமும் சரி மேக்ஸிமம் சரி 1 தான் இருக்கும். இந்த மாதிரி மற்ற கேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 5 இருக்கணும் இன்புட்ஸு. ஓகே, இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 9 and 12 மட்டும் இருக்குது. 9 and 12. ஸோ அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர் கேட்ஸ்லாம் ஒரே கேட்டாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஆர் கேட்ஸுக்கு ஒரு கேட்டாக வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆரோட இன்புட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த ஆரோட இன்புட்டு தூக்கி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இதை வந்து நான் Y1 எடுத்துக்கிறேன். ஏன்னா Y1 வந்து நம்மளுக்கு என்னது எஸ்ஓபின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. எஸ்ஓபின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க Y1. Y2 பிஓஎஸ்ன்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதேமாரி என்னென்ன பண்ணுறேன்னா கீழே வந்து ஒரு அண்டு கேட் வரைஞ்சிக்கிறேன். இந்த 2 அண்டோட அவுட்புட்ஸ் வந்து இதுக்கு இன்புட்டாக தரேன். இது வந்து Y2. ஸோ இந்த சம்மை வந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். கீழே வந்து நம்மளுக்கு இன்புட் வந்து டீகோடர் 2க்கு வந்து தரல. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே கனெக்ஷன் கொடுத்துரும். ஏன்னா அதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆக போகுது இங்கே கீழேயும், அதனால் டேரெக்டாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கீழே எனபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 0 வந்துச்சு. ஸோ யாருக்கு டீகோடர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து எனபிளாக இருந்துச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் வந்து 1ஆக கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாட் கேட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு லைனை வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அவுட்புட்ஸும் அதேமாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இந்த இது கீழே வந்து அந்த இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம பார்த்த சம் வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, அண்ட் எனேபிள் இருக்குது. எனேபிள் வந்து நான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன், இஎன் காம்ப்ளிமெண்ட் இல்லைனா பார். இந்த இஎன் பார் எதுக்காக போகிறோன்னா, எனேபிளோட வேல்யூ வந்து எப்பவுமே 1ஆக இருக்கும். நான் மேலே போட்டால் பார் போட்டால் அது வந்து 0 மாறிடும். கீழே எனேபிளோட வேல்யூ வந்து ட்ரூவான வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன் 1. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எழுத வேண்டியிருக்கு ஏபிசியை. ஸோ அப்போனா வந்து 8 ஏபிசி போட்டுக்கலாம். கலர் மாற்றிடலாம். ஏபிசி இந்த மாதிரி நம்ம 8 வாட்டி எழுதணும். 3 4 5 6 அண்ட் ஃபைனலாக 7. சாரி, ஃபைனல் 7 இல்லை, 8. ஓகே, இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிறேன். ஏபிசி அண்ட் ஃபைனலாக ஒரு ஏபிசி 8 இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம 0லேருந்து 7 வரையும் நம்ம நம்பர் எழுதணும். ஐ மீன் மேலே பாரோ இதை ட்ரூ ஃபார்மும் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மும் கலந்து எழுதணும். ஸோ 0க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே பார் இருக்கும். 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அதாவது ரைட் மோஸ்ட்டில் மட்டும் இருக்காது. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார் இருக்காது. 3க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் பார் இருக்கும், மிட்டுக்கும் ரைட்டுக்கும் பார் இருக்காது. இது வந்து நெக்ஸ்ட்டு 4க்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு மட்டும் பார் இருக்காது, லெஃப்ட் மோஸ்ட்டு. 5க்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் பார் இருக்கும். 6க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் மிட்டுக்கும் இருக்காது, லாஸ்ட்டு இருக்கிறதுக்கு இருக்கும். 7க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பார் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து எனேபிள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஏபிசி வந்து நம்ம அப்படியே எழுதுகிறோம். டெசிமல் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6 7 0 to 7. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா 1ஆக மாற்றிக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, எனேபிளோட ப்ரியாரிட்டி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும்போது அதோட வேல்யூ அதாவது எந்த பொசிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல பொசிஷன் செக் பண்ணால் 0 1 2 3 தேர்டு பொசிஷன் இருக்குது. அப்போ 2/3 வந்து என்னவோ கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ நம்ம கீழே என்ன பண்ணோன்னா, மேலே இருக்கிற நம்பர்ஸு ப்ளஸ் 8. ஸோ 0 + 8 வந்து என்னது, 8 தான். 1 + 8 வந்து என்னது, 9. 2 + 8 10. 3 + 8 11. 4 + 8 12. 5 + 8 13. 6 + 8 வந்து என்னது, 14. அண்ட் ஃபைனலாக 7 + 8 வந்து என்னது, 15. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 0 to 15 நம்பர்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேலே வந்து எனேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்ட சம் வந்து பார்ப்போம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்ட்டு. டீகோடர் ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.